ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். சுட சுட இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இனிஷியலாக ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க்கோ லெஸ்கோவிச்சுக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறதா எந்த வித கன்சிடரும் பண்ணல, டிசைட் பண்ணலன்னு நம்ம சொல்லியிருப்போம். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க டிரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் இந்த கொரோனா பேண்டமிக் டைமில் பார்த்தீங்கன்னா திரி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அவர் ரிஃப்யூஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் மும்பை சிட்டின்ற மாதிரி மூவ் பண்ணிட்டாரு. இப்போ மறுபடியும் திரி அப்ரோச் பண்ணிட்டு வராங்க கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ மார்க்கோ லெஸ்கோவிச்சுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக டிரி உள்ளே வருவாரா? ஸோ கண்டிப்பாக கேரளா பிளாஸ்டர்ஸ் அவரை கிடைச்சா மல்டியர் டீலில் சைன் பண்ணிவிடுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டீல் டன் டீலாக அமையுமான்னு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஜஸ்டின் இமானுவேல். த சேம் கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக அவர் ட்ரையலுக்கு அழைச்சிருப்பாங்க. அப்புறம் கோகுலம் கேரளாவிக்கு மூவ் பண்ணிவிட்டு கவுமே பெப்பராக இன்ஜுரி காரணத்தில் அவர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. பட் அந்தளவுக்கு அவர் எஃபெக்டிவாக இல்லைன்னு மீன்ஸ் ஐஎஸ்எல்ல இன்னும் அடாப்ட் ஆகலன்னு சொல்லலாம். ஐ லீக்கில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தார். பட் ஐஎஸ்எல்ல இன்னும் பெட்டராக மூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்கமிங் மேட்சஸில் கண்டிப்பாக நல்லா பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். அந்த வருஷத்தில் அவருக்கு நெக்ஸ்ட் சீசன் வாய்ப்பு இருக்கானா அது ஒரு கேள்விக்குறியாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்டின் இமானுவேல் திரும்பி கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு இல்லாமல் கோகுலம் கேரளாவிக்கு மூவ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா கோகுலம் கேரளாவியில் நல்லா கோகுலம் கேரளாவிசியில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஐ லீக்கில் பொறுத்த வரைக்கும் அவரோட கேம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ திரும்பி கோகுலம் கேரளாவிக்கு அவர் மூவ் பண்ண ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர் எந்த கிளப் மூவ் பண்ண போகிறாருன்னு. நெக்ஸ்ட் ஸோ ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ போன சீசன் வர வேண்டியது, ஸோ இந்த சீசன் வர வேண்டியதுன்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக அடுத்த சீசன் வீடியோ அசிஸ்டன்ட் ரெஃப்ரி வேர் பார்த்தீங்கன்னா வர இருக்குது. ஸோ வேர் என்ன அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இப்போ வேர் வந்துச்சுன்னா ஸோ ஒரு பக்கம் கேம் பார்த்தீங்கன்னா ஸோ லக்குன்ற ஃபேவரில் ஒரு கிளப்புக்கு மூவ் ஆயிருக்கும். ஒரு கிளப் அந்த டிசிஷனாலே ரிசல்ட் மாறி இருக்கும். இப்போ வேர்னு ஒன்று உள்ளே வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த லக்குன்ற ஃபேவர் இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக பார்க்கறதுனால கண்டிப்பாக ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன மிஸ்டேக்ஸும் ஐடென்டிஃபை பண்ணப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு நம்ம ரெஃப்ரீஸை ப்ராப்பராக ட்ரெயின் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வருஷத்தில் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் கிட்டத்தட்ட 5 FIFA வேர் ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்சியோட பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இயர் அடுத்த 5 வருஷம் பார்த்தீங்கன்னா சரியாக 25-30 கோடி பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்பெண்ட் பண்ண இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வேறு அடுத்த 5 வருஷம் ஐஎஸ்எல்ல கொண்டு வரதுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் அந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2024 அதாவது அடுத்த சீசன்லேருந்து அடுத்த 5 வருஷம் வேரோட தான் ஐஎஸ்எல் மூவ் ஆக போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த சீசன் ஐஎஸ்எல் வேரோட ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் பஞ்சாப். ஸோ ஆல்ரெடி மதித்தாலால் நீங்கள் வாங்குங்க நாங்கள் வாங்குங்கன்ற மாதிரி போட்டி போட்டுட்டு வராங்க. அப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பஞ்சாப் பார்த்தீங்கன்னா நாங்கள் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போகிறோன்ற மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் டிசிஷன் தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் வரும்போது மதித்தாலால் மல்டியர் டீலில் தான் சைன் பண்ண இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கேம் காமிச்சிட்டு வராரு. இப்போ கூட எஃப்சி கோவா கிட்ட மிரட்டிட்டு வராங்கன்னு சொல்லலாம் பஞ்சாப். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் பஞ்சாப் எஃப்சி மதித்தாலாலுக்கு கொடுக்குறாங்க. இல்லை அவர் என்ன வேறு கிளப் போகணும்னு ஆசைப்பட்டு வேறு எந்த கிளப்போட டிசிஷன் எடுத்து மூவ் பண்ணுவாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர் மட்டும் ஆனால் பஞ்சாப் எஃப்சியில் ப்ராமிசிங் சென்டர் பேக்காக வராரு டிம்ட்ரீஸ். ஸோ இவருக்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறத பற்றி பஞ்சாப் யோசிச்சுட்டு வராங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு சூப்பர் டிஃபெண்டர் கூட சுரேஷ் மேட்டையோட சேர்ந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ இவன் சென்னைக்கு எதிராகவும் சரி மற்ற கிளப்ஸ்க்கு எதிராகவும் சரி ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தாங்க. இனிஷியலாக கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்த பஞ்சாப் இப்போ மிரட்டலான ஃபார்மில் இருக்காங்க. ஸோ இதே ஃபார்ம் இனிஷியலாக காமிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டாப் 6 ஒரு இடம் கிடைக்க வேண்டிய ஒரு கிளப்னு சொல்லலாம் பஞ்சாப். ஸோ பொறுத்து பார்க்கலாம் இந்த 2 பிளேயர்ஸ்க்கு பஞ்சாப் எஃப்சி கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா. நெக்ஸ்ட் கல்யாண் சோபி கிட்ட பார்த்தீங்கன்னா இகாஸ் டீமாக்கு ஒரு அப்ரோச் எடுத்திருப்பாரு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேடியத்தை ரெடி பண்ணுங்கன்ற மீன்ஸ் ஸோ மேட்சை ஹோஸ்ட் பண்ண பாருங்கள். எங்களுக்கு அந்த ஃபேன்ஸ் மூலிமா கண்டிப்பாக எங்களுக்கு பூஸ்டப் ஆகும். அந்த சேர்னோட பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்டராக கேம் எதிர்கொள்ளுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த வருஷத்தில் கல்யாண் சோபி அதை அக்ரி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். என்னன்னா ஸோ இகாஸ் டீமாக்கு ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு ஸோ சால்ட் லேக் கொல்கத்தாவில் இருக்க சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா FIFA வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா June 6 குவைத் எதிர்கொள்ள போகிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ மார்ச்சில் வர்ற ஆப்கானிஸ்தான் மேட்ச் ரெண்டுமே இல்லை. June 6 நடக்க இருக்க குவைத் மேட்ச். ஆல்ரெடி குவைத் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் புரட்டி போட்டோம். இப்போ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா குவைத் நம்ம ஹோம் கிரவுண்டுக்கு வர இருக்காங்க. அந்த வருஷத்தில் கொல்கத்தாவில் சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் குவைத் மேட்ச் நடக்க இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்சஸ் அவைட்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஸோ இந்தியன் Under-23 கோச் மாற்றிட்டாங்களானா? ஆமாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மகேஷ் கவாலி இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் ப்ளே பண்ணுறதுனால கண்டிப்பாக சீனியர் டீமோட ஒர்க் பண்ண வேண்டியது அதிகமாக இருக்குது. அந்த காரணத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு இந்தியா நம்ம Under-23 டீம் பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஃப்ரெண்ட்லி மேட்ச் ப்ளே பண்ணிருக்காங்க மலேசியாவுக்கு எதிராக. ஸோ அந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச்க்காக மோசத் மோசா அவரை பார்த்தீங்கன்னா
ஃப்ரெண்ட்லி மேட்சுக்கான ஹெட் கோச்சாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணல, பட் அவர் தான் இருக்க போகிறாருன்னு சொல்லலாம். ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Under-23 2 மேட்ச்க்கும் அவர் அசைன் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ கரண்ட்டாக நார்த் ஈஸ்ட் யுனைடெட்டில் அசிஸ்டன்ட் கோச்சாக செயல்பட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பெங்களூர் எஃப்சியில் தான் இவரோட நாட்களில் செயல்பட்டுருக்காருன்னு சொல்லலாம். ஈவன் பெங்களூர் எஃப்சிக்கு கோச்சாகவும் இருந்திருக்காரு, சரியாக கிளப் மூவ் பண்ணாத காரணத்தினால. ஸோ பெங்களூர் எஃப்சியோட அகாடமி மேனேஜர் அண்ட் கேர்டேக்கர் மேனேஜர்ன்ற மாதிரி மூவ் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்தியன் Under-23க்கு இவரோட எக்ஸ்பீரியன்ஸை இன்புட் கொடுத்து கண்டிப்பாக அங்கே அந்த ஃப்ரெண்ட்லி மேட்சை சூப்பராக எதிர்கொள்வாங்க, ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஸோ ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும் ஸோ ரீசெண்டாக சென்னைக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஒரு பிக் விக்ட்ரின்னு சொல்லலாம், தேவையான ஒரு விக்ட்ரின்னு சொல்லலாம் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பூஸ்ட் அப் கொடுக்கறதுக்கு, அடுத்த மேட்சை எதிர்கொள்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மேட்சை வின் பண்ணது மூலிமா ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸை இழுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹைதராபாத் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மணி காரணத்தினால் ரொம்ப டஃப் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹைதராபாத் பொறுத்த வரைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நியூ இன்வெஸ்டர் மூலிமா ஹைதராபாத் பெட்டராக மூவ் ஆக ஹை சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸோ இந்தியன் பிளேயர்ஸை நம்ம தேடி போக தேவையில்லை, இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸே நல்லா பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த கிளப்புக்கு இந்த டீமுக்கு எங்கெங்கே ஏற்றணும், எங்கெங்கே பிளேயர்ஸ் ஆட் பண்ணணும், ஸோ டிஃபென்ஸில் ஒரு பிளேயர் தேவையா, அட்டாக்கிங்கில் ஒரு பிளேயர் தேவையா, ஸோ இந்த மாதிரி தேவையான இடத்துல மட்டும் ஃபாரின் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி கொத்தி கொண்டு வந்து ஸோ இங்கே இருக்கிற இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக ஹைதராபாத் ஃபியூச்சரில் ஸோ இங்கேருந்து இன்னும் ஏகப்பட்ட இந்தியன் பிளேயர்ஸ் மூவ் பண்ணுற ஒரு கிளப்பாக இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பெங்களூர் இருக்கிறது இன் ஃபியூச்சரில் ஹைதராபாத்தாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிளப் மேனேஜ்மெண்ட் இந்த பிளேயர்ஸை விட்டுட்டு டக்குன்னு நாங்கள் இன்வெஸ்டர் வந்துட்டோம் வேறு பிளேயர்ஸ்ன்ற மாதிரி மூவ் பண்ணாமல் இந்த ப்ராமிசிங் யங் பிளேயர்ஸோட ஃபாரின் பிளேயர்ஸ் ஆட் ஆன் பண்ணி பெஸ்ட்டாக மூவ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு. நெக்ஸ்ட் ஃபைனலாக ஸோ ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலாக கல்யாண் சாபு என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ ரீசெண்டாக ஏஷியன் கப் ரீசெண்டாக இல்லை எப்போ ஆகிடுச்சு ஏஷியன் கப்பில் பர்ஃபார்மன்ஸ் பற்றி விகாஸ் டிமாக்கை சாக் பண்ண போகிறோம், அவர் வெளியே தூக்க போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் அவரை பார்த்தீங்கன்னா வெளியே தூக்க போகிறதில்ல, கோச்சுன்ற பொசிஷன்லேருந்து வெளியே தள்ள போகிறதில்ல. ஸோ அவரும் சரி டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸும் சரி யாரையும் மூவ் பண்ண போகிறதில்ல. எஸ்பெஷலி இந்த மேட்ச் காரணத்தினால ஏஷியன் கப்னால பார்த்தீங்கன்னா நாங்கள் அவரை வெளியே தள்ள போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் முடிஞ்ச பிறகு அதை பற்றி எதனா டிசைட் பண்ண ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் நியூ செட் ஆஃப் டைப் ஆஃப் ஒரு கோச் தேவை. ஸோ நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக வேறு எதனா ஒரு கோச் வந்தாகணும் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணால் கண்டிப்பாக விகாஸ் டிமாக்கை வெளியே எடுத்துகிட்டு வேறு கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு வராங்க நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பெட்டராக மூவ் பண்ணுவாங்க FIFA வேர்ல்டு குவாலிஃபைஸ்லன்னு. ஸோ ஃபார் மேலும் இன்ஃபர்மேஷன் ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு எதனா ஒரு கருத்து சொல்ல வேண்டியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணுவோம். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.